ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆதார் கார்டானது வங்கி, அரசு அலுவலகங்கள், சிம் கார்டு வாங்குவது என அனைத்துக்குமே ஒரு முக்கியமான ஆவணமாக இருக்கிறது. இந்த ஆதார் கார்டில் ஏதாவது அப்டேட் செய்ய விரும்பினால் முகவரியை மட்டுமே ஆன்லைனில் மாற்ற முடிகிறது. மற்றபடி பிறந்த தேதி, மொபைல் நம்பர், பெயர் மற்றும் இமெயில் போன்றவற்றை ஆதார் சென்டர்களில் மட்டுமே மாற்றிக்கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் பயோமெட்ரிக் விவரங்களை சரிபார்த்த பிறகு அந்த அப்டேட்கள் செய்யப்படுகின்றன. இப்படிப்பட்ட நேரத்திலேயே நவம்பர் 1ஆம் தேதி முதல் ஆன்லைனில் ஆதார் கார்டு விவரங்களை அப்டேட் செய்ய முடியும் என்றும், முகவரி மட்டுமில்லாமல் மொபைல் நம்பர் உள்ளிட்ட விவரங்களையும் அப்டேட் செய்து கொள்ளலாம் என்றும் பிசினஸ் ஸ்டாண்டர்ட், டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்றவற்றின் அறிக்கைகளில் கூறப்பட்டது. ஆனால் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் போர்ட்டலில் வழக்கம் போல முகவரியை மட்டுமே மாற்ற அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆகவே புதிய ஆதார் அப்டேட் வந்தவுடன் இந்த மொபைல் நம்பர், பிறந்த தேதி, பெயர் விவரங்களை மாற்ற அனுமதி கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அதில் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் கிடைக்கும் என்று UIDAI முன்பே உறுதி செய்தது. தற்போது புது ஆதார் ஆப் அறிமுகம் செய்யப்பட்டுவிட்டது. இந்த ஆப்பானது கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஆகியவற்றில் டவுன்லோட் செய்ய கிடைக்கிறது. இதை டிஜிட்டல் ஐடியாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஒருவருடைய ஆதார் எண்ணை மட்டுமில்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் எண்களுக்கும் ப்ரொஃபைல் உருவாக்கி கொள்ளலாம். ஃபேஸ் அத்தன்டிகேஷன் இருக்கிறது. இதன் மூலம் வெரிஃபிகேஷன் செய்து கொள்ளலாம். அதே போல உங்களது ஆதார் விவரங்களை ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அல்லது QR கோட் மூலமாக தேவைப்படும் நேரத்தில் ஷேர் செய்து கொள்ளலாம். இதில் மாஸ்க் ஐடி விருப்பம் இருக்கிறது. அதாவது இந்த ஆப் மூலமாக ஆதார் விவரங்களை பகிரும்போது 2 ஆப்ஷன் வரும். இதில் பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற முழு ஆதார் விவரங்களை ஷேர் செய்ய வேண்டுமா அல்லது ஆதார் எண் மற்றும் பெயரை மட்டும் ஷேர் செய்ய வேண்டுமா என்று 2 ஆப்ஷன்கள் கொடுக்கப்படும். இதற்கு ஏற்ப மட்டுமே விவரங்கள் ஷேர் செய்யப்படும். பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்களை லாக் அல்லது அன்லாக் செய்து கொள்ளலாம். அதே போல் ஆதார் கார்டு டவுன்லோட் மற்றும் PVC ஆதார் டவுன்லோட் போன்ற வழக்கமான விருப்பங்களும் இந்த புதிய ஆதார் ஆப் வழியாக செய்து கொள்ளலாம். ஆகவே பழைய ஆதார் கார்டுக்கு மாற்றாக அப்படியே டிஜிட்டல் வெர்ஷனாக இது வந்துள்ளது. ஆனால் மற்றபடி அதில் பெயர், முகவரி மற்றும் பிறந்த தேதி போன்ற அப்டேட்கள் செய்ய அனுமதி கிடைக்கவில்லை.